இந்து மதம் ஓர் மதமே இல்லை என்றும், சில 100 வருடங்களுக்கு முன்புதான் இந்து என்ற பெயரே வைக்கப்பட்டது என்றும் சிலர் கூறுவார்கள். ஆம், இந்து மதம் ஓர் மதமே இல்லைதான். மற்ற மதங்களைப் போல் இந்து மதம் இந்த காலகட்டத்தில்தான் தோன்றியது என்றும், இவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது என்றும், இவரை முன்னிறுத்தி தான் மதம் செயல்படுகிறது என்றும், இந்த கோட்பாட்டிற்கு பின்தான் மதம் நிற்கிறது என்றும் யாரும் உறுதியாக கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்து மதம் யாரோ ஒருவரை வணங்கும் மதம் அல்ல, நமது முன்னோர்களை வணங்கும் மதம். அதாவது, எனது வீட்டில் எனது தாத்தா இறந்து விட்டார், எனது அப்பா இறந்து விட்டார் என்றால் அவர்களின் புகைப்படங்களை வீட்டில் மாட்டி வணங்கும் பழக்கம்தான் இந்துக்களின் மரபு. பக்கத்து வீட்டுக்காரனின் தாத்தா இறந்து விட்டார், அவர் அப்பா இறந்து விட்டார் என்று அவர்களின் புகைப்படத்தை வைத்து வணங்கும் பழக்கம் இந்துக்களிடம் கிடையாது. இன்று வரை எனது முப்பாட்டன் சிவனையும் எனது பாட்டன் முருகனையும் வணங்கும் பழக்கம்தான் இந்துக்களின் மரபாக இருக்கிறது. இப்பொழுது தெரிந்திருக்கும் இறைவன் எப்போது தோன்றினான், மதம் எப்போது தோன்றியது என்று. இந்து மதம் யாரோ ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் அல்ல, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மதம்.